ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோங்க. கண்டிப்பாக எல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ ரொம்ப லாங்காலாம் இருக்காது, ரொம்ப ஷார்ட்டாகவே முடிச்சிடுறேன். ஆனால் கண்டிப்பாக நான் சொல்கிற ப்ராடக்ட்டை வாங்கி எல்லோரும் யூஸ் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி தலைவாரினோடனே எனக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணும் அப்படின்னு தோணுச்சுங்க. அதனால தான் இந்த வீடியோ உடனே நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் சொல்கிறத கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஹேர் வந்து நமக்கு வளரலனா கூட இருக்கிறதையாவது காப்பாற்றிக்கணும் அப்படின்னா இப்போ எல்லாருக்கும் தோணுது. ஏன்னா என்ன பண்ணாலும் வளர மாட்டேங்குது, இருக்கிறதையாவது சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நான் ஒரு ப்ராடக்ட் வந்து சொல்ல போகிறேன் இன்றைக்கி. உங்களுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ராடக்ட் நீங்கள் ஆன்லைனில் தான் வாங்கணும் அப்படின்னு கூட இல்லை, நீங்கள் வெளியில் கூட உங்களுக்கு கிடச்சதுன்னா வாங்கிக்கோங்க. உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னா நான் உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து டேக் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. சரிங்களா? ஹேர் ஃபாலுக்கு ஒரு பெரிய காரணம் சிக்கு தாங்க. முடி சிக்காக இருந்தாலும் நம்ம போட்டு ரொம்ப இழுக்கிறோமா, அது ஆல்ரெடி அது வந்து வீக்காக இருக்குது. நம்ம இன்னும் இழுக்க அது இன்னுமே வந்து டேமேஜ் ஆகிட்டு வேர்லேருந்து அப்படியே கொட்டிடும். அதனால தான் நமக்கு முடி வந்து ரொம்ப நிறைய கொட்டுது. நான் சொல்கிற இந்த ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். முடி வந்து சிக்கு இல்லாமல் இருக்கும். சிக்கு இல்லாமல் இருந்தாலும் உண்மையாகவே ஹேர் ஃபால் ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது. இது வந்து என்னோடய சொந்த அனுபவம் தான். நான் ஒரு 2 மந்த்ஸ் கிட்ட 2-3 மந்த்ஸ் கிட்ட நான் ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன். அது வந்து யூஸ் பண்ணும்போது நம்ம ஹேர் வந்து ஷைனிங்காக இருக்குது, சிக்கு இல்லை. சிக்கு இருந்தாலுமே சீப்பு போட்டு எடுக்க தேவையில்லை, நம்ம கையில் எடுக்கிறனாலே சிக்கு ரொம்ப ஈஸியாக வந்து வந்துடுது. அது மட்டும் இல்லை, நமக்கு சிக்கு மேலே இருக்காது, அதிகபட்சம் இந்த நுனியில் தான் இருக்கும் ஹேரில். அந்த இடத்துல மட்டும் நம்ம கை வச்சு லைட்டாக பிரித்து விட அப்படின்னா சிக்கு இல்லை. முடியுமே நல்லா ஷைனிங்காக இருக்குது. நீங்களே பார்க்கலாம் எந்த அளவுக்கு நல்லா வழவழன்னு இருக்குன்ட்டு. சீப்பு வைக்கும்போது அழகாக அந்த சீப்பு வழுக்கிட்டு வருதுங்க. நான் இந்த ஹேர் மாஸ்க்கு அப்ளை பண்ணதுக்கப்புறமே கொண்டை கூட போட முடியாது, அவ்வளோ வந்து சாஃப்டாக இருக்கும். என்னன்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு வெளியில் கிடைக்குதுன்னா கூட நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த ப்ராடக்ட் தாங்க, தெரியுதா உங்களுக்கு? சரி, இந்த ப்ராடக்ட் தான் நான் இப்போதைக்கு யூஸ் பண்ணுறது. லவ் பியூட்டி அண்ட் பிளான்ட் அப்படின்னு இருக்குது. இது உங்களுக்கு வெளியில் கிடைக்குதுன்னா கூட நீங்கள் வாங்கிக்கோங்க. ஆர்கன் ஆயில், அதுக்கப்புறம் லாவெண்டர் ஆயில் வந்து இருக்குது. ப்ரெஸ் கண்ட்ரோல் பண்ணுது, நல்ல ஸ்மெல் சூப்பராக இருக்குங்க. இதில் வந்து ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே இல்லை, அதுக்கப்புறம் பேரபின் இல்லை, ஓவராக கெமிக்கல் இல்லை. ஓரளவுக்கு பிளான் பேஸில் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து சேஃபானது தான். சரி, இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் தான் கொடுக்குறாங்க. சரிதாங்க, டப்பா நல்ல ஸ்மெல் சூப்பராக இருக்குங்க. இது ஆக்சுவலி நான் கொஞ்சம் நிறையவே யூஸ் பண்ணிட்டேன். உங்கள் ஹேரோட லென்த்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். இதை எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் தாங்க யூஸ் பண்ணணும். நீங்கள் சேக்காவோ ஷாம்புவோ போட்டு ஃபஸ்ட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க. ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த ப்ராடக்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்மளோட ஹேர் ஃபுல் லென்த்துக்குமே அப்ளை பண்ணிக்கோங்க. ஸ்கேல்பில் இது படக்கூடாது. ஸ்கேல்பில் பட்டது அப்படின்னா டேண்ட்ரஃப் படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் ஸ்கேல்பில் படாமல் ஃபுல் ஹேர் லென்த்துக்கும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க. ஒரு கொண்டை போட்டு அப்படியே ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் நார்மலாக பண்ணிக்கோங்க. ஷாம்பு சேக்காலாம் போடக்கூடாது, சும்மா ஹேர் வாஷ் மட்டும் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க. நீங்கள் எப்போதும் போல் தலைவாரிக்கலாம். மறுநாள்லேருந்து நீங்கள் எப்போ எண்ணெய் வைக்கிற மாதிரி வச்சுக்கலாம், ஒன்றாகாது. ஷைனிங் வந்து உங்களுக்கு அப்படியே இருக்கும் நெக்ஸ்ட்டு வாஷ் வரைக்குமே. நல்ல ஒரு ப்ராடக்ட்டு, கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு ஹேர் மாஸ்க்கு. ஹேர் க்ரோத்துக்காக இல்லை, ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஹேர் ஃபால் வந்து சிக்குனால தான் எனக்கு மோஸ்ட்லி வருது. என்ன மாதிரி நிறைய பேருக்கு சிக்குனால தான் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். சிக்குனால கஷ்டப்படுறவங்க தாராளமாக இதை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி கர்லி ஹேர் இருக்கு இல்லையா, அவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணலாங்க. இது யூஸ் பண்ணும்போது தலைவாருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் ஹேர் ஃபாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சரி, ஒரு ப்ராடக்ட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு ப்ராடக்ட் தான், நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு ஹேர் எதுவும் டேமேஜ்லாம் பண்ணாது. இதை நான் யூஸ் பண்ணுறேன். இதை விட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்து அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பை.